அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவாளோட மகிமை. இந்த மகிமையில சமுத்திரமா விரிஞ்சு கிடக்கு. அந்த சமுத்திரத்துல சும்மா நம்ம ஒரு ஸ்பூனால அள்ளி அள்ளி எடுக்கிறாப்புல தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும், எந்த ஒரு ஆங்கிள் எடுத்தினாலும் நூற்றுக்கணக்கான விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள். அதுல எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னே ஒரு பிரமிப்பா இருக்கு. இருந்தாலும் முடிஞ்ச மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சது பார்க்கிறோம். அதுவே பெரிய அனுகிரகம் தான். எதெல்லாம் நமக்கு காதுல வேணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் பெரிய அனுகிரகம் என்றால் அது தானே வாக்குல வருது. அதை நாம கேட்டு ஆனந்தப்படுறோம். அப்படி பெரியவா இந்த சென்னப்பட்டினத்துல இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள், பல இடங்கள்ல இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அப்படி வானகரத்துல இருக்கிறதே தான் வீணை நீலாவை வீணை வாசிக்க சொல்லி தான் தான் சாட்சாத் திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிறதையும் காமிச்சு சொல்லி அனுகிரகம் பண்ணினா அப்படின்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற பெரியவா இந்த யாத்திரையில ஒரே இடத்துல சன்னியாசிகள் இருக்க மாட்டா, அப்படி சுத்தின்றே இருப்பா அப்படின்னு சொல்றோம். அதுபடி என்ன பண்ணா, இந்த சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போனா, பாண்டிச்சேரியில அங்க ரொம்ப அமோகமான வரவேற்பு இருந்து அங்க பல அரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்க அங்கேருந்து கடலூருக்கு வந்தா. கடலூர் பெரிய க்ஷேத்திரம், திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு பாடலிபுத்திரம் அப்படிங்கிறோம், பாட்னா அப்படின்னு பீகார்ல பாக்குறோம். அதே மாதிரி இங்க தெற்க இருக்கிற பாட்னா தான், பாடலிபுத்திரம் தான் இந்த திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற கடலூர். அந்த கடலூர்ல பெரியவா இருந்தா. அந்த கடலூர் கேம்பை முடிச்சுட்டு விழுப்புரத்துக்கு வரா. விழுப்புரம் பெரியவா அவதார ஸ்தலம். பெரியவா பிறந்தது அந்த விழுப்புரத்துல, கீழ் அனுமார் கோவில் தெருல அப்படிங்கிறது முன்னாலேயே நாம பார்த்தோம். அந்த விழுப்புரத்துல பெரியவா அவதாரம் பண்ண அந்த வீட்டை பக்தர்கள்லாம் சேர்ந்து பெரியவாளோட பிரதம சிஷ்யரான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட விருப்பப்படி, அவரோட அட்வைஸ் படி பல பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கி அந்த இடத்த ஒரு பாடசாலையா நிர்மாணம் பண்ணி அதை திறந்து வைக்கிறதுக்காக பெரியவா 2 பேருமா வரா. ரொம்ப பொருத்தம். எந்த வேதத்தை காப்பாத்துறதுக்காக, வேதத்துக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக, அந்த வேத நெறி நிலைச்சு இருக்கிறதுக்காக அவதாரம் பண்ணினாரோ, அப்பேற்பட்ட அந்த அவதாரம் பண்ணின குழந்தை, அந்த அவதாரம் பண்ணின ஸ்தலத்தை, அந்த வீட்டை வேத பாடசாலையா ஆக்குறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அப்படிதான் இந்த 1966ஆம் வருஷம் இந்த விழுப்புரத்துல பெரியவா அவதார ஸ்தலத்தை வேத பாடசாலையா நிர்மாணம் பண்ணினா. அப்போ பல சுவையான நிகழ்ச்சிகள். அந்த விழுப்புரம் வேத பாடசாலை அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த விழுப்புரம் வேத பாடசாலையில தொடர்ந்து இன்று வரைக்கும் பாடசாலை நடந்துன்னு வருது. எய்தாப்புல ஒரு வக்கீல், அவர் தான் அதை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கா. அவ பரம்பரையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பெரியவா கார்வேட் நகரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா. இந்த பாடசாலையில பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கு இல்லையா. இந்த பாடசாலை பசங்கள் அப்படின்னாலே பிரம்மச்சாரி சேஷ்ட அப்படின்னு அந்த படிக்கிற நாள்ல பசங்களுக்கெல்லாம் குறும்பு, விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். விஷமும் ஜாஸ்தியா இருக்கும். நாமெல்லாம் குறைப்பட்டுக்கிறோம். குழந்தைகள் விஷமம் பண்ணினா இந்த குழந்தைகளோட விஷமம் தாங்கல்ல அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளா இருக்கிறதே விஷமம் பண்ணாத என்ன பண்ணுவா, 30 வயசு 40 வயசுலயே விஷமம் பண்ணுவா. குழந்தைகள்னாலே விஷமம் பண்றதுதான், கண்டத்தை போட்டு உடைக்கிறது, ஈத்த கொட்டுறது, வாடுறது, இப்படித்தானே இருக்கும். ஒரு குழந்தையா இருந்தா எப்படி இருக்கணும், எவ்வளவு விஷமம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கிருஷ்ணா அவதாரத்துல பாலலீல பண்ணி காமிக்கிறார். அத்தனை குறும்பு, அத்தனை விஷமம், அப்படித்தானே இருக்கணும். அப்பதான் ரசிக்க முடியும். அது மாதிரி இந்த பிரம்மச்சாரி சேஷ்ட அப்படிம்போம். இந்த மாதிரி இந்த குழந்தைகளும் பிரம்மச்சாரிகள் இருக்கிறதுன்னு வீடு வாசல்லாம் விட்டுட்டோ, அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டோ, இதுகளை ஏதோ போட்டத்தை சாப்பிட்டுண்டு பாடசாலையில படிச்சுட்டு இருக்கு. அதுகளுக்கு அந்த தாபம் ஏக்கெல்லாம் இருக்கலாமே, ஆசைகள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ. அப்படி இருக்கிறதே என்ன ஆயிடுத்து, அதுல சித்த வளர்ந்த பசங்க பக்கத்துல இந்த பாடசாலைக்கு பின்னால ஒரு சினிமா தியேட்டர். இந்த பாடசாலை காம்பவுண்ட் அப்படி தாண்டினா அந்த தியேட்டருக்குள்ள போயிடலாம் போல இருக்கு. அப்படி ஒரு இருந்தது, விஷயம் இருந்தது. இந்த குழந்தைகள் தானே, அறியா பருவம், சின்ன வயசு. அதுல இருந்த சில பசங்களுக்கு ஏதோ சினிமா பார்க்கணும் ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. ஆனா பாடசாலையே விடமாட்டா. என்ன பண்றது? அதனால அதுல சித்த வளர்ந்த பசங்க சில பேர் என்ன பண்ணிட்டான்,
கொஞ்சம் துடுக்கா இருக்கிற பசங்க ஒரு நாளைக்கு ராத்திரி ஏறி குதிச்சு சத்தம் போடாது எல்லாரும் படுத்துட்டு தூங்குற அப்புறம் இது எழுந்துன்னு செகண்ட் ஷோக்கு சினிமாவுக்கு போயிடுது. இது இந்த மடத்தை பாத்துக்கிற மேனேஜருக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து, இந்த வாத்தியாருக்கு பாடசாலை வாத்தியாருக்கு தெரிஞ்சு அவர் மேனேஜர்கிட்ட சொல்லி இது பெரிய விஷயமா போச்சு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார், பெரியவாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார். மாதிரி இந்த பசங்கள்லாம் இது மாதிரி நமக்கு தெரியாத திட்டத்தனம் எல்லாம் பண்றது, இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கண்ட்ரோல் பண்றோம், நல்லதை சொல்லித்தரோம். ஆனாலும் இந்த குழந்தைகள் இது மாதிரி பண்றா, என்ன பண்ணுன்னு தெரியல, கவலையா இருக்கு அப்படின்ட்டு பெரியவாள்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா. பெரியவா ஒன்றும் சொல்லல, காதில் வாங்கினுட்டா. சரி அப்படின்னா உடனே என்ன பண்ணா, உனக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு, நட்சத்திரத்தை சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு. உன் சம்சாரத்துக்கு என்ன நட்சத்திரம், ஏதோ ஒரு நட்சத்திரம் விசாகம் அப்படின்னு. உன் பிள்ளைக்கு என்ன நட்சத்திரம், பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம், எல்லாம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் கேட்டா. பெரியவா உடனே சொன்னா, நீ ஒன்று பண்ணு, இன்னுமே மாசம் உன் நட்சத்திரத்துக்கு ஏதான ஒரு பட்சணம் பண்ணி ஸ்வீட்டை பண்ணி அந்த பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் கூட அப்படின்னு. அவர் பார்த்தார், எதுக்கு அப்படின்னா, குடு, என்ன அதுக்கெல்லாம் வீடு வாசல் விட்டு வந்திருக்கு, பாவம் நம்ம ஏதோ நம்மள வசூல் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் பாடசாலை நடக்கிறது, அதனால ஏதோ எல்லா இடத்துலையும் வீட்டில் வாளுக்கு உபச்சாரம் பண்ணி பாலும் தைரியமா வெண்ணையும் நெய்மா போடுறாப்புல நம்ம போட முடியாது, ஏதோ உண்டை கட்டி போடுறாப்புல தான் போடுறோம். அதுகளும் அதை சாப்பிட்றது, சின்ன வயசு சாப்பிட்ற வயசு, எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அதனால நீ என்ன பண்ணு, இது மாதிரி பட்சணம் பண்ணி கொடு அப்படின்னா. இந்த பட்சணம் பண்ணி கொடுக்கு சொன்னதுக்கு இன்னொரு காரணம், முதல்ல யாரோ 2-3 பசங்க ஏறி குச்சி சினிமா போயிட்டான்னு சொன்னா இல்லையா, அதை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். அதுக்கு முன்னால இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை பார்க்க அவ அப்பா அம்மா எல்லாம் வருவாளோ இல்லையோ, எப்பான மாசத்துலயோ வரத்தே பக்கத்துல என்ன பண்ணா, வெளியில அழிச்சுன்னு போறாப்புல போய் பக்கத்துல ஹோட்டல்ல போய் ஏதானு வாங்கி கொடுத்துருப்பா போல இருக்கு. அதுவும் காதுல விழுந்தது. அதுக்காக தான் பெரியவா என்ன சொன்னா, இந்த குழந்தைகள் ஏதோ ஹோட்டல்ல போய் ஏதோ யாரோ வாங்கி கொடுக்குறா சாப்பிட்றது, இன்னொன்னு சினிமாவுக்கு போறது அப்படின்னு 2 விஷயத்தையும் வச்சுட்டு இப்போ இந்த மேனேஜரை கூப்பிட்டு சொல்றா, இனிமே உன் நட்சத்திரத்துக்கு ஏதானு பட்சணம் பண்ணி கொடு, அதுகள் பாவம் வீடு வாசலை விட்டுட்டு நிக்கிறது, ஏதோ நம்ம போடுறாப்புல உண்டை கட்டியை திங்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பிட்ற வயசு திங்கணும்னு ஆசையா இருக்கும், அதனால பட்சணம் பண்ணி கொடுக்கலாம், ஏதானு ஒரு ஸ்வீட் காரம் பண்ணி கொடு அப்படின்னா. சரி, இது மாசத்துல ஒரு நாள் தின்னா போருமா, அதனால பெரியவா என்ன பண்ணா, அதுலயும் பெரியவாளோட அந்த சாமர்த்தியத்தை பாருங்க, பட்சணம் பண்ணி கொடு பாடசாலை பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாலே போறோம், அது வீடு வாசலை விட்டுட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு நாக்கு சேர்த்து போயிடும், அதனால நீ பட்சணம் பண்ணி கொடுன்னாலே கொடுக்கலாம். அப்படி கொடுன்னு சொன்னா நம்ம பாடசாலை பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னா இது ரெகுலரா பண்ணுவோமா, நமக்கு அதுல ஒரு பிரியம் வருமா, இதோ பெரியவா சொல்லிட்டாளே அப்படிங்கிறதுக்காக பண்ண போறோமோ அப்படிங்கிறதுனால பெரியவா என்னம்னா, உன்னோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கொடு, உன் நட்சத்திரத்தன்னைக்கு கொடு, கொடுத்தீங்கன்னா உனக்கும் பெரிய க்ஷேமம், அந்த குழந்தைகளுக்கும் பட்சணம் கிடைக்கும் அப்படிங்கிற. இதை பாருங்க, நம்மளோட நட்சத்திரம் இதனால நமக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னாக்க உடனே நம்ம ஒரு காரியத்துல கொஞ்சம் ஸ்ரத்தையாவே போவோம். நமக்கு பர்சனலா ஒரு லாபம் வரலன்னா தான் அந்த காரியத்துல நம்ம பிரவேசிக்கிறதே நம்மளோட கவனக்குறைவெல்லாம் இருக்குமே வழிய, நமக்கு ஸ்பெஷலா நம்ம நட்சத்திரம், நம்ம பொண்டாட்டி நட்சத்திரம், நம்ம புள்ள நட்சத்திரம், என்ன ஒரு பெரிய அனுகிரகம் வரப்போறது, இப்படி எல்லாம் ஏதானு தோணித்துனாதான் நமக்கு உடனே ஸ்ரத்தையா போகும். இப்போ எந்த ஒரு ஜோசியரா இருந்தாலும் இந்த கோயில போய் அபிஷேகம் பண்ணுங்க, அங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா நம்ம யாரானு பண்ணிடுவோமோ, அதெல்லாம் ஒழிஞ்ச போது பண்ணலாம் அப்படிமோ. இதே உங்களுக்கு ராகு சரியில்லை, கேது சரியில்லை, சனி சரியில்லை, உங்க பொண்டாட்டிக்கு அது சரியில்லை, உன் பிள்ளைக்கு எதனால தான் உடம்பு வருது, இது பொண்ணுக்கு கல்யாணம், இது மாதிரி ஏதான ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணி இதுக்கு அங்க போங்கோ, அத்தை பண்ணுங்கோ, இத்தை பண்ணுங்க அப்படின்னா உடனே விழுந்தடிச்சுன்னு போய் பண்றோம். காரணம், நமக்கு பர்சனலா ஏதோ கெயின் வருது. நம்ம இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட பக்திங்கிறது இந்த லெவலில் தான் இருக்கு. பக்தியும் ஒரு வியாபாரமா தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், அந்த சாமிகிட்ட போனா என்ன கிடைக்கும், இத்த பண்ணா என்ன கிடைக்கும், இதுலதான் இருக்கே வழிய பக்தியே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. ஈஸ்வரன் நம்மள்ட்ட இப்படி எல்லாம் எதிர்பார்த்து அனுகிரகம் பண்றாரு. நாம பக்தி பண்றவனுக்கும் அவர் சாப்பாடு கொடுக்குறார், துணி கொடுக்குறார், வீடை கொடுக்குறார், வாசலை கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கொடுக்குறார். அவரை வையனவனுக்கும் வீட்டை கொடுக்குறார், வாசலை கொடுக்குறார், துணியை கொடுக்குறார், சாப்பாட்டை கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கொடுக்குறார், எல்லாத்தையும் தான் கொடுக்குறார். அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒன்னாதான் கொடுக்குறார். இதுலேருந்தே தெரியறது அவர் ஒன்னும் எதிர்பார்த்து நமக்கு கொடுக்கறது இல்லை, ஆனா நாம தான் எதிர்பார்த்து பக்தி பண்றோம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சின்றதுனாலதான் பெரியவா என்ன பண்றா, அது குருவா இருக்கிறதுனால, ஞானியா இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் போனா பிறகு இது ஜனங்கள் இதை ஒரு தோஷமா நினைக்கிறதே கிடையாது.
நான் ஏதோ இப்ப சொல்றேனே வழிய இதை ஈஸ்வரனும் தோஷமா நினைக்கல, ஞானிகளான மகான்களும் இதை தோஷமா நினைக்கல. சரி இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்தானும் ஒரு நல்ல காரியம் பண்றானோ இல்லையோ, ஒரு பலனை எதிர்பார்த்தானும் பக்தி பண்றானோ இல்லையோ, அதுவே நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட தான் அவள்லாம் அதை என்கரேஜ் பண்றா, அனுகிரகம் பண்றா. அது மாதிரிதான் இங்கேயும் பெரியவா என்ன பண்ணா, இந்த குழந்தைகளுக்கு பட்சணம் வேணும் அப்படின்னாக்க நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்றத விட உன்னோட நட்சத்திரத்துக்கு உன் சம்சார நட்சத்திரம், புள்ள நட்சத்திரம் அப்படின்னு ஏதோ 2-3 நாளை சொல்லிட்டா ரொம்ப கர்மஸ்ரத்தையா பண்ணுவா. அதனாலதான் இப்படி சொன்னா, இப்படி பண்ணி கொடுனா இது ஒருத்தர் பண்ணி கொடுத்தாக்க இதை தெரிஞ்சுட்டு இதனால பலன் கிடைக்கிறது, பெரியவா அனுகிரகம் கிடைக்கிறது, பெரியவா பிரியமா அடையிறா அப்படின்னா உடனே அவாவா பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடசாலையிலையும் இப்படி டன் கணக்கில் பட்சணம் வந்து குமியிருது. அவா எல்லா நாளைக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டா, எல்லா நாளைக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டா. அவா பிறந்த நாளைக்கு வந்து போடுறா, வெட்டிங் டேக்கு போடுறா, இனிமே அதுக்கு போடுறா, இதுக்கு போடுறா, எல்லா நாளைக்கும் அவா ஏதான ஒரு ஃபங்க்ஷன்னா சுபகாரியம் அப்படின்னா ஏதான ஒரு பாடசாலைக்கு போய் பணத்தை கட்டுறது, உடனே அந்த குழந்தைகளுக்கு தியானம் கொடுக்கறது, வஸ்திரத்தை கொடுக்கறது அப்படின்லாம் இது ரொம்ப பிரபலமா ஆயிடுது. அதெல்லாம் ஆனது காரணம் அன்னைக்கு பெரியவா இப்படி ஒரு விஷயத்த, ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததுதான். யாரோ விழுப்புரம் வக்கீலுக்கு உன்னோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு பட்சணம் பண்ணி கொடுன்னு சொன்னது இன்னைக்கு என்ன ஆயிடுத்துனர், போரும் போரும் போரும்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்ற அளவுக்கு பட்சணமா வந்து குமியிருது, குமியிருது, வேஷ்டியா வந்து குமியிருது. பெரியவாளோட வாக்கு எப்படி பிரவாகமா அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது. அப்படி சொன்னா சொல்லிட்டு இது மாதிரி பண்ணி கொடு, அப்படி நீ பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அப்பப்போ பட்சண விஷயம்லாம் வந்துருத்துன்னா அந்த குழந்தைகளுக்கு வெளியில போய் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஒரு சபலம் போயிடும், ஆசை போயிடும். எந்த ஒரு விஷயமும் நமக்கு உடனே கிடைக்கலன்னா தான் அது மேல நம்மளோட ஆசை இன்னும் ஒரு தீவிரமாகும், நமக்கு அது ஒரு பெரிய வெறியா இருக்குமே வழிய நம்ம நினைச்சோன்னு கிடைச்சுடுத்துனாக்க அது சப்புன்னு ஆயிடும். ஒரு தரம் 2 தரம் அனுபவிக்கிறதே வேணா அதுல ஒரு த்ரில் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தினம் பட்சணம்னா அப்புறம் பட்சணத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். நாம வெறும் மோர் சாத்து சாப்பிட்டே இருந்தா எந்த கடையில பட்சணத்தை பார்த்தாலும் இருந்தாதான் நாக்குல ஜலம் கொட்டும். நித்தியம் பார்க்கிற இடத்துல பட்சணமா இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்தாலும் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அந்த ஆசை போயிடும். அதை போலதான் நீங்க என்ன பண்ணிட்டா, பெரியவா பட்சணம் பண்ண சொல்ல ஆரம்பிச்சுட்டா, பண்ணினா பட்சணமா குமிய ஆரம்பிச்சுடுத்து. அப்ப சொல்றா பெரியவா, இப்படி அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது திங்கிறது கொடுத்துட்டாக்க இது வெளியில போய் சாப்பிடாது, வெளியில போய் சாப்பிடணும்னு தோணாது, பிரமேயம் வராது, சாப்பிடாது. என்ன ஒரு அழகான அப்ரோச் பாருங்க. யாரோ வந்து அப்பா அம்மா அழிச்சுன்னு போய் அஜ்ஞானத்துல குழந்தைகளுக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னா அதை ஒரு பெரிய தோஷமா தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த விஷயத்தை பெரியவா என்ன ஆங்கிள் பார்த்துன்னு எடுக்கிறா. ஏன் அவ ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டா அப்படின்னா, இங்க சாப்பாடு சரியில்லை, இங்க வாய்க்கு ருச்சியா இல்லை, அதனால எங்கேயோ போனா. இங்கே அது கிடைச்சிருத்துன்னா இன்னொரு இடத்த தேட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப என்ன பண்ணும்னர், அவ வெளியில போய் சாப்பிடுறது தோஷம், அங்க போகப்படாதுன்னா அங்க போக விடாத அளவுக்கு நாம இங்க ஏதானும் பண்ணணும். பண்ணிவிட்டோம்னா சரியா போச்சு, அந்த தப்பு நின்று போயிடும். அதுக்காக தான் இதை பட்சணத்தை பண்ண சொல்றேன் அப்படின்னா இதை பண்ண சொல்லிட்டா. சரி, இப்ப 2 கம்ப்ளைண்ட் பண்ணினதுல 1 அரெஸ்ட் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணிட்டார், மாசம் நட்சத்திரத்துல அவ பட்சணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி அந்த மேனேஜரை கூப்பிட்டா. வக்கீல் போனா ஆமா இந்த நட்சத்திரத்துக்கு பட்சணம் பண்ணி கொடுக்க சொன்னேன், பண்ணி கொடுக்குறேன்னு அவர் உடனே ரொம்ப சந்தோஷமா சொன்னார். ஏதோ பெரியவா என்கிட்ட சொன்னா இது இப்போ ஊர் மூக்கிலும் பரவிடுத்து அவாவா கொண்டு வந்து தினம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா. அப்படியா, நிறைய வரதா, குழந்தையெல்லாம் திருப்தியா திங்கிறதானே, அது ரொம்ப நன்னா திங்கிறது, எல்லாத்துக்கும் வாங்கி வாங்கி பொட்டியில வச்சுட்டு தின்னு மாளல்ல அப்படி வருது அப்படின்னு. உடனே பெரியவா அடுத்தது ஆரம்பிச்சா. சரி, இப்ப படிக்கிற குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அதாவது வீட்டை விட்டுட்டு வந்திருக்கு, அப்பா அம்மா நம்மள்கிட்ட விட்டுருக்கா, இந்த குழந்தைகளுக்கு இந்த கடலை மாவு, நெய், கீ இதெல்லாம் அதிகமா கொடுத்தாக்க இதனால உடம்புக்கு ஏதானும் கெடுதல் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னா, இந்த குழந்தைகளுக்கு இந்த கடலை மாவு, நெய், கீ இதெல்லாம் அதிகமா கொடுத்தாக்க இதனால உடம்புக்கு ஏதானும் கெடுதல் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னா. வக்கீல் பார்த்தார், இது முதல்ல குடு, குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, நாக்கு அலையிறது, அதனால குடுன்னா. சரி, கொடுக்கறதா இருந்தா இப்ப ஓவரா போயிடுத்து என்ன பண்ணும், போயிட்டா என்ன பண்றது, இதுகளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருத்துனா அவ அப்பா அம்மாட்ட நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறாளேன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால நீ என்ன பண்ணு, வாரத்துல 1 நாள் வழக்கெண்ணெய் கொடு குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு.
அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது மப்பு உப்பு சேராத இருக்க, இந்த கடலை மாவு இதெல்லாம் ஒன்றும் குழந்தைகளுக்கு பண்ணாத இருக்க விளக்கெண்ணெய் கொடு அப்படின்னா பார்த்தார் வக்கீல். சரி அதையும் பண்றேன் அப்படின்னா உடனே எப்படி கொடுக்கணும்னு பெரியவா மெத்தடு சொல்றா. நீ குழந்தைகள்கிட்ட போய் விளக்கெண்ணெய் குடினா குடிக்காது. நீ என்ன பண்ணு, பேயம்பழம் நிறைய வாங்கி வச்சுக்கோ, இத்தனை நல்ல விளக்கெண்ணையா வாங்கி வச்சுக்கோ. இந்த பேயம்பழத்தை பீஸ் பீஸ் பீஸா விட்டு விட்டா கட் பண்ணி அந்த விளக்கெண்ணெயில போடும், சித்த ஊறட்டும். தினம் நீ என்ன பண்ணு, வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ இல்ல தினமும் ராத்திரி போ, எய்த்த வீடு தானே, ராத்திரி போ, எல்லா குழந்தைகளும் படுக்கையில உட்காத்திச்சு ஒரு ஸ்பூன்ல அப்படியே 2 வாழைப்பழ துண்டோட இத்தனை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து வாயில விடு. இந்த பழந்துங்கிற ருச்சியில அந்த விளக்கெண்ணையும் உள்ள போயிடும். இப்படி பண்ணி தினம் ஒரு ஸ்பூனா கொடுத்தாலே போறோம், மப்பு சேராது குழந்தைகளுக்கு, ஒன்னும் உடம்ப படுத்தாது. அப்படின்னு படுக்கையில உட்காந்து வச்சு எல்லாத்துக்கும் கொடு, ஒவ்வொரு ஸ்பூன் இந்த விளக்கெண்ணெய் விடு, இந்த 2 பழத்தை துண்டையும் வாயில போடும், குழந்தைகளை படுத்துக்க சொல்லு. நீ வீட்டுல படுத்துன்னு என்ன பண்ண போற? அதனால அந்த குழந்தைகளுக்கும் காவலா இருக்கும், அங்கேயே நீனும் படுத்துக்கோ என் பாடசாலையிலே அப்படின்னு. வக்கீல் பார்த்தார், சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அப்படியே படுத்துக்கிறான் அப்படின்னு. இப்படி படுத்துக்க ஆரம்பிச்சார், விளக்கெண்ணெயை கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த டெக்னிக் எதுக்காக வச்சான்னு, இப்படி மேனேஜர் பக்கத்திலேயே நம்மளோட படுத்துன்னு இருக்கார், தினம் விளக்கெண்ணெய் கொடுக்கறது இவர் எண்ணணுமே, எல்லா குழந்தைகளும் இருக்கான்னு பார்க்கணுமே. இப்ப அட்டண்டன்ஸ் எடுத்தாப்புல ஆயிடும். இப்படி எடுத்தாப்புல தினம் விளக்கெண்ணெய் கொடுக்கறதே ஆள் இருக்கானான்னு பார்த்தா எவன் ஏறி குறிச்சு சினிமாவுக்கு போனாங்கிறது பிடிபட்டுரும், போக முடியாது அவனால. இவர் ஏதோ விளக்கெண்ணெய் கொடுத்துட்டு அந்தன போனாக்க சினிமா தியேட்டர்ல போனா ஏதாவது வந்துடுத்துனா பேதி ஆயிடுத்துனா என்ன பண்றது, அதனால அங்கேயும் போக முடியாது, இவரோ பக்கத்துலயும் படுத்துக்க சொல்லிவிட்டா. இப்படி அரெஸ்ட் பண்ணினா பிரியம். இது அந்த வக்கீலுக்கும் தெரியாது. இதை பண்ண சொல்லிட்டு பின்னால சொல்றா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ இல்லையோ, யாரோ அழிச்சுன்னு போய் ஹோட்டல்ல போய் வாங்கி கொடுத்துட்டா குழந்தைகள் சாப்பிட்டுருத்துன்னு, அதுக்காகத்தான் இந்த பட்சணத்தை பண்ணி கொடுச்சுன்னு. இனிமே ஏறி குதிச்சு சினிமாவுக்கு போறதுன்னு, ஏறி குதிச்சு சினிமாவுக்கு போற பசங்களை பிடிச்சி நாம ஏதானே தண்டிச்சோம்னா, பார்த்தோம்னா, கண்டிச்சோம்னா நிச்சயம் இது விபரீத பலனை தான் கொடுக்கும். அதனால அவளுக்கு தெரியாதையே ஒரு தப்பு நடக்கிறதே, அந்த தப்பு அவளுக்கு நாம திருத்துறோம்னு தெரியாது, தண்டிக்கிறோம்னு தெரியாதே நம்ம ஏதானும் பண்ணினாதான் இந்த தப்பை அடியோட ஒழிக்கலாமே ஒழிய இதுக்கு இல்லையா வேற வழி கிடையாது அப்படின்ட்டு. நீ அங்கேயே போய் படுத்துக்கிறதுனால இந்த விளக்கெண்ணெய் கொடுக்குற ஷாக்கில் நீ அங்கே வாட்ச் பண்ணின்னா எந்த குழந்தைகள் மிஸ் ஆகுது, எந்த குழந்தைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அவளுக்கும் மீறிண்டு போக முடியாது. அதுக்காக தான் இதை பண்ணிச்சு. பெரியவா ஒருத்தட்ட சொல்றா, பாரு ஒருத்தர் தப்பு பண்ணினா தப்பு பண்ணினவாளை வெறுக்காத, அந்த தப்பை வெறு அப்படிங்கிறா. பண்ணின தோஷத்துல உனக்கு கோபம் வரணுமே வழிய பண்ணினவன் மேல கோபம் வரப்படாது, அப்படி பெத்துக்கோ அப்படிங்கிறா. இது அவர் ஏதோ அடுத்த வாழ்க்கை தான் சொல்றா. இங்க பாருங்க, இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா பெரியவா அந்த பண்ணின தோஷத்தை தான் களையறதுக்கு பாக்குறா, அந்த தப்பத்தான் திருத்த பாக்குறாளே வழிய பண்ணினவா மேல அவ ஒன்னும் ஒரு வருத்தமும் படல. காரணம், மனுஷானா இருந்தா ஆசைகள் இருக்கும், பாசங்கள் இருக்கும், சபலங்கள் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் உலகத்துல. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி இதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு பார்க்கணும். அதுக்குதான் ஒரு குரு என்று. குரு 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 ஆச்சாரியன்னா எதுக்குன்னு இப்படி எல்லாம் நமக்கு தூக்கி விடுறதுக்கு தான். கரையேத்துறர் கரையேத்துறர் கரை சேர்க்கிறார் அப்படின்னா என்னத்தை கரை சேர்க்கிறார்? நம்ம என்ன இங்க தண்ணியிலேயே கிடக்கும்? என்ன எதுல இருந்து சேர்க்கிறங்கிற இப்படிதான் பிறவி பெருங்கிடல், பெருங்கிடல் பிறவி பவசாகரம் அப்படின்லாம் சொல்றோமே, இத்தனை தான் இருக்கு, இத்தனை அலைகள் இருக்கு, இத்தனையில மூழ்கி இருக்கும். இதுல இருந்தெல்லாம் ஒன்னொன்னா 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 நம்மள தூக்கி 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 விடுறதுக்கு தான் ஒரு ஆச்சாரியன் வந்துருக்கு, குரு வந்துருக்கு. அதுதான் பெரியவா பண்றது. அப்படி இந்த விழுப்புரம் பாடசாலை அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த விழுப்புரம் பாடசாலையில பெரியவா பிறந்த இடம் ஒரு பாடசாலையா இருந்துட்டு இருக்கு. எந்த வேத உத்தாரணம் பண்ண வந்தன, வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன், பூத நாயகன், புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றார். வேதமே வடிவானவன், வேத நாயகன், வேதியர் நாயகன் அப்படி இல்லாம சொல்ற. அப்பேற்பட்ட வேதநாயகனான பெரியவா அவதாரம் பண்ணின ஸ்தலம் அந்த பூமி ஒரு வேத பாடசாலையா இருக்கு. அது விழுப்புரத்துல பெரியவா திறந்து வச்சா. அதுக்கு காரணம் அவளோட சிஷ்யாளனும் புதுப்பிரிவாளோட இந்த முயற்சியினால. அப்படி இந்த விழுப்புரத்துக்கு வரத்துக்கு முன்னால, இந்த கடலூர்ல இருந்து விழுப்புரம் வரத்துக்கு முன்னால பக்கத்துல வளவனூர் அப்படின்னு இருக்கு. அந்த வளவனூர்ல இருந்தா, அந்த வளவனூர் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த வளவனூர்ல
பெரியவாளுக்கு பல பக்தாள்லாம் இருந்து எல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதுல ஒரு சில பேரை பத்தி சொல்றோம். நாம எல்லார பத்தியும் முடிஞ்ச அளவுக்கு யாராரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுதோ அவளோட பெருமையெல்லாம் விஷயங்கள்லாம் அவ கைங்கரியத்தெல்லாம் பார்க்க போறோம். அதுல கேவி கிருஷ்ணசுவாமியர் அப்படின்னு ஒருத்தர், கேவிகே அப்படின்பா. அவர் தான் அந்த வளவனூருக்கு முத்ராதிகாரியா இருந்தார். கிராமத்துக்கு கிராமம், மடத்துக்கு ஒரு முத்ராதிகாரி நியமனம் பண்ணியிருந்தார். அந்த கேவிகே இருந்தார். அந்த கேவிகேட்ட இவாள்லாம் தரிசனத்துக்கு போயிருக்கா. பரணிமணி அப்படின்னு ஒரு பக்தர், அவள்லாமும் இந்த வளவனூர்காராதான். இந்த பரணிமணி, இந்த கேவிகே எல்லாரும் தரிசனத்துக்கு போயிருக்கிறது. ஒரு நாளைக்கு பெரியவா அந்த கேவிகேட்ட சொன்னா, இந்த கேவிகேக்கு வளவனூர்ல வந்து செட்டில் ஆனவர். அவரோட சொந்த ஊர் திருநெல்வேலி ஜில்லால கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிறது. கேவிகேட்ட சொன்னா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த கிருஷ்ணாபுரத்துக்கு போ, உங்க ஊருக்கு போ, அங்க கோவில் இருக்கும் இல்லையோ, அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற 7ஆம் நம்பர் வீட்டுல போய் ஒரு 150 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு. கேவிகேக்கு ஒண்ணும் புரியல. என்ன திடீர்னு பெரியவா நம்மளை பார்த்தோன்னு திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்துக்கு போய் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற 7ஆம் நம்பர் வீட்டுல 150 ரூபா பணத்தை கொடுன்னு சொல்றாளே. அவருக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு அப்படின்னு உடனே பெரியவா சொல்ற, நீ அங்க கொண்டு கொடு, அவ வாங்கிக்க மாட்டேன்பா, ஆனா வாங்கிக்கணும்னு சொல்லி கொடு. அங்க அவ வீட்டுல உங்க அப்பா கடன் வாங்கிட்டார், அந்த கடனை திருப்பி கொடுக்கல, அதனாலதான் அவனுக்கு தூக்கம் வரல. அப்பா கடன் அடைச்சா அவனுக்கு தூக்கம் வரணும். இது சொன்னோன்னு கேவிகேக்கு தூக்கி வாரிப்பட்டது. காரணம் என்னன்னா, கேவிகேக்கு ஒரு வியாதி. ராத்திரி படுத்துட்டாருன்னா தூக்கமே வராது. பரண்டு போயிருப்பார், உட்கார்ந்துட்டு இருப்பார். இப்படி உட்காந்து என்ன காரணம்னே தெரியாது. அவளும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா வைத்தியத்துல கண்டுபிடிக்க முடியல. படுத்தா தூக்கம் வராத ராமுழுக்களும் பரண்டு இருந்தார். இது பெரியவாழ்ட்டையும் இந்த அவர் சொல்லல. ஆனா பெரியவா இப்ப என்ன சொல்றா, உனக்கு ராத்திரி அப்பதான் தூக்கம் வரும் அப்படிங்கிறா. இதுல எந்தே புரியலையா, அவ எல்லா இடத்துலயும் வியாபிச்சு திருக்கால ஞானியா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்பதான் உனக்கு தூக்கம் வரும். அப்பா பட்ட கடனை அடைச்சின்னா தான் தூக்கம் வரும். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. வாங்கிக்க மாட்டேன்பா, நான் சொன்னேன்னு சொல்லி கொடு, என்னமோ எனக்கு இது தோன்றது அப்படின்னு. சென்னு உடனே இந்த கேவிக்கே போனார். அங்க போனா அந்த 7ஆம் நம்பர் வீட்டுல அவ வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அவ சொன்னா, எங்க அப்பா யாருக்கான்னு கடன் கொடுத்திருந்தா டைரி எழுதியிருப்பாரு, அந்த டைரியை பாக்குறோம், அதுல இருந்தா வாங்கிப்போம், இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னா. அவ டைரியை பார்த்தா இல்ல, அதனால வாங்கிக்க மாட்டேன்னா. உடனே இவர் சொன்னார், பெரியவா சொல்லியிருக்க உத்தரவு, அதனால கொடுக்கணும். பெரியவான்னு உடனே கொடுத்துட்டார். அவளும் வாங்கின்னு விட்டா. வாங்கிட்டு வந்தார். இவருக்கு இந்த மறுநாள்ல இருந்து தூக்கம் வர ஆரம்பிச்சுடுத்து. அப்பா பட்ட கடன் அடைஞ்சது, இவருக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சுட்டு. அப்படின்னா பெரியவாளோட கிருபையை என்ன சொல்றது, நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கு, என்னென்ன பாபங்கள் இருக்கு, என்னென்ன நமக்கு சௌரிய குறைவு இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் பார்த்து அதுக்கு ஒரு விதாயம் சொல்லி அனுகிரகம் பண்ணி நமக்கு நல்லது பண்றதுக்கு அப்படிங்கிறதே பெரியவாளோட குறிக்கோளா இருந்திருக்கு. அவளோட அவதார காரியம் முழுக்களும் இப்படியே இருந்திருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட கருணையை தொடர்ந்து நாம பார்க்கிறோம்.